வணக்கம். இது சுபாரம். இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். பஞ்சவடி கே ஆதார் பர் ராம் கா சரித்திர சித்திரன் கீஜியே. பஞ்சவடியினுடைய அடிப்படையில் ராமனுடைய கேரக்டரை பற்றி கொடுங்க. பிரஸ்தாவனா முன்னுரை. பஞ்சவடி ராஷ்டிரகவி மைத்திலிச்சரன் குப்துகா கண்டு காவியகை. பஞ்சவடி நேஷ்னல் பொயட்டான மைத்திலிச்சரன் குப்தினுடைய ஒரு சிறு காவியம், ஸ்மால் எபிக். எகு ராமாயண் கி ஏக் கடிகை. இது ராமாயணத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு லிங்க். ஏக் கடினா ஒரு இணைப்பு. இஸ் கண்டு காவியக்கே அனுசார் ஸ்ரீராம் கா சரித்திர சித்திரன் தியா ஜாதா ஹை. ஸோ இந்த சிறு காவியத்தினுடைய அடிப்படையில் ஸ்ரீராமனுடைய கேரக்டரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆக்ஞாகாரி புத்திர. ஆக்ஞாகாரி புத்திரனா கீழ்ப்படிந்து நடக்கும் மகன் அப்படின்னு அர்த்தம். ஒபீடியன்ட் சன். கைகேயி ने राजा दशरथ से वर मांगा कि 14 साल तक राम का वनवास करना है. கைகேயி வந்து ராஜா தசரத் கிட்ட வரம் கேட்டு ராமரை வந்து 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறா. ஏக சுன்கர் தஷ்ரத் மூர்ஜித் ஹோ கயே தே. மூர்ஜித்க்கு வந்து பேகோஷ் அப்படிங்கிற அந்த வேர்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை கேட்டு தசரத்துக்கு வந்து மயக்கம் ஏற்படுது. ஃபிர்பி ஸ்ரீராம் இசே अपने पिता की आज्ञा मानकर वनवास के लिए निकल पड़े. அதுக்கப்புறம் ஸ்ரீராமர் வந்து தன்னுடைய அப்பாவினுடைய கட்டளையை ஏற்றுக்கிட்டு காட்டுக்கு போகிறாரு. கவி இஸ் சம்பந்த் மே பூர்வாபாஸ் மே பதாத்தே ஹை. ஸோ கவிஞர் வந்து இது சம்பந்தமாக இதை வந்து முன்கதை சுருக்கமாக இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. பிரியபாயி. ஸ்ரீராம் वन जाने लगे तो उनके छोटे भाई लक्ष्मण की उनके साथ जाने लगते हैं. பிரியபாயின்னா அன்பான சகோதரன் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீராம் வந்து காட்டுக்கு கிளம்பும்போது அவருடைய சிறிய சகோதரனான லக்ஷ்மணன் அவர் கூடவே வரதா கிளம்புறாரு. ஈஸ்வர் ஸ்ரீராம் லக்ஷ்மண் கோ ரோக்தே ஹை. இந்த நேரத்தில் ஸ்ரீராமர் வந்து லக்ஷ்மணை தடுத்து நிறுத்துறாரு. லேக்கின் லக்ஷ்மண் நகி மானத்தேகை. ஆனால் லக்ஷ்மணன் வந்து அதை ஏற்றுக்கலை. इस पर श्रीराम लक्ष्मण को अपने साथ ले जाते हैं. ஸோ இது மூலயமா ஸ்ரீராமர் லக்ஷ்மண் அதாவது ஸ்ரீராமர் கூட லக்ஷ்மணும் காட்டுக்கு போகிறாரு. பிரஜா வத்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா குடிமக்களிடத்தில் அன்பானவன். பிரஜாவஸ்தல் அப்படின்னா குடிமக்களிடத்தில் அன்பானவன். ஜங்கல் மே ராத்துக்கோ லக்ஷ்மண் ஜாகே ஹுயேகை. காட்டில் வந்து லக்ஷ்மணன் வந்து விழிச்சிட்டு இருக்காரு. வே அப்பனே தில் மே सोचते हैं कि भाई ராம் பத்துக்கோ சுக்கு போகுக்கா சாதன் நகி மானத்தேகை. அப்போ அவருடைய மனசில் அவர் யோசிச்சுட்ருக்காரு, சகோதரனான ராமன் வந்து அந்த அரச பதவியினுடைய சுகங்களெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவர் கிடையாது. வே பிரஜாக்கி பலாயி கேலியேகி ராஜா பனேங்கே. அவர் மக்களினுடைய நன்மைக்காக மட்டுமே ராஜாவாக ஆகணும் அப்படின்னு விரும்பினார். பிரஜாக்கி பலாயி மே லகே ரகத்தே ஸ்வயம் பாயி ராம் ஸ்வஜனோங்கோ பி பூல் ஜாயேங்கே. அதாவது அவர் வந்து மக்களினுடைய நன்மைக்காக வாழணும்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் பாயி ராமர் வந்து ஸ்வஜனோ அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ், உறவினர்களை கூட மறந்துடுவார். பூல் ஜாயேங்கே அந்த இடத்துல மறந்துடுவார். பாயி ராம் லோகோ பஹார் மேஹி வெஸ்ட்டுக்கு வந்து லக் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். லக் ரக்கேங்கே. அதாவது சகோதரனான ராமர் வந்து லோகோ பஹார் அப்படின்னா மக்களினுடைய நன்மைக்காக, உலக நன்மைக்காக அதில் ஈடுபட்டு வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஜங்கல் மே மங்கள். காட்டிலும் நன்மை அப்படின்னு அர்த்தம். லக்ஷ்மண் मन में सोचता है कि भाई राम जहाँ रखते हैं वहाँ के लोगों की रक्षा करते हैं. லக்ஷ்மண் தன்னுடைய மனசில் யோசிச்சுட்ருக்காரு, சகோதரனான ராமர் எங்கே வசிக்கிறாரோ அங்கே இருக்கிற மக்களினுடைய நன்மைக்காக அவர் வேலை செய்வார். ரக்ஷா கர்த்தேகைனா அவங்கள பாதுகாப்பார். அப்புவே ஜங்கல் ஆயேகை தோ வே வஹாங்கே சாஷக்குகை. எப்பொழுது அவர் காட்டுக்கு வந்தாரோ அப்போலேருந்து இங்கே வந்து அவருடைய அரசவை நடக்க ஆரம்பிச்சது, அவருடைய ரூலிங் நடந்தது. இஸ்லியே
யகாங்கே கிருஷி முனி ஆதி டர்கே பினா ரகத்தேகை. ஸோ இதனால் அங்கே இருக்கிற ரிஷி முனிவர்கள் அவங்கெல்லாம் பயமற்ற நிலைமையில் வாழறாங்க. உன்கோ பூரி ஸ்வசந்திரதா ஹை, அவங்க வந்து ரொம்ப சுதந்திரமான முறையில் வாழறாங்க. இஸ் வன்கே குஹ் நிஷாந்த் ஆதி ஜனோசேபி பையா கோ பியார் ஹை. ஸோ இந்த காட்டில் இருக்கிற குஹனான படகோட்டி, நிஷாந்த் அப்படின்னா படகோட்டி, அவர் கூட அந்த மக்கள் கூட இந்த அண்ணன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க. உன்கி பலாயி கே பாரேமே சோச்தே ரகத்தேகை. ஸோ அவங்களுடைய நன்மையை கருதி அவர் எப்போதுமே யோசிச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்காரு. அடுத்தது கருணாமூர்த்தி அப்படின்னா கருணை வடிவானவன். ஸ்ரீராம் ஜங்கல் கே பசு பக்ஷியோं का भी ध्यान रखते हैं. ஸ்ரீராமர் வந்து காட்டில் இருக்கிற அந்த அனிமல்ஸ் பறவைகள் அது மேலே கூட கவனம் வைக்கிறாரு. உன்கி கருணா சபுக்கேலியே சமான்கை. அவருடைய கருணைங்கிறது எல்லா இடத்துலையும் சமமானதாக இருக்கிறது. இஸ்லியே ஜங்கல் மே ஸ்ரீராம் கே சாஷன் மே சப் சுகபூர்வக் ஜீத்தேகை. ஸோ இந்த காட்டில் வந்து ராமரினுடைய அந்த ஆட்சி மூலயமா அங்கே எல்லாருமே சுகமான முறையில் வாழறாங்க. உன்கே அச்சே குன்கே காரன் சிங் அவுர் ஹிரண் ஏக் ஹி காடு பர் பாணி பீத்தேகை. ஸோ இவருடைய நல்ல குணத்தின் காரணமாக சிங்கம் மான் இது ரெண்டுமே ஒரே துறையில் வந்து நீர் அருந்துது. காடுனா துறை, அதாவது தண்ணி இருக்கிற அந்த குளம் இருக்கிற பிளேஸை வந்து துறை, அதாவது பேங்க்குன்னு சொல்லுவோம்ல, கரை. அந்த கரையில் வந்து சிங்கமும் மானும் ஒரே இடத்துல தண்ணி அருந்துது. மரியாதா புருஷோத்தம், மரியாதைக்குரிய ஆண்மகன். ஸ்ரீராம் சப்புக்கா ஆதார் கர்த்தேகை. ஸ்ரீராம் எல்லாரையும் மரியாதையோடு பார்க்குறாரு, நடத்துகிறாரு. பஞ்சவடியுமே சப்புவே शूर्पणखा தேக்தேகை தபு உசசே உஜித் விவகார் கர்த்தேகை. பஞ்சவடியில் எப்போ வந்து ஸ்ரீராமர் சூர்பனகாவை பார்த்தாரோ அவங்கள கூட அதாவது ரொம்ப உயர்ந்த விவகாரத்தோட உயரமான முறையில், அதாவது என்ன சொல்கிறது, உயரமான ஒரு ஒரு புதிய பர்சன் பார்க்கும்போது கூட அவங்கள கூட ஒரு நல்ல ஒப்பீனியனில் பார்த்து அவர் நடத்துகிறாரு. உசே அபலா சமஜ்கர் உசே நகி டர்தே. அவங்களினுடைய அந்த அபலைத்தனமான விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பார்த்து அவங்கள மிரட்டாமல், நீ யார், எங்கேருந்து வந்திருக்க அப்படின்லாம் கேட்டு மிரட்டாமல் அவங்கக்கிட்டேயும் அன்பான முறையில் நல்ல விவகாரத்தோடு நடந்துக்கிறாரு. வே உசசேபி சாந்தி சே பாத்து கர்த்தேகை. அவர் அவங்கக்கிட்ட அன்பான முறையில் அமைதியான முறையில் பேசுகிறாரு. தர்ம பீரு அப்படின்னா தர்மத்தை கடைப்பிடிப்பவர். ஷூர்பனகா ஸ்ரீராம்கோ அப்னா பதி பனானா சாகத்தீகை. ஷூர்பனகா வந்து ஸ்ரீராமை தன்னுடைய ஹஸ்பண்டாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்ரீராம் இஸ் சந்தர்ப்புமே அடல் ரகத்தேகை. சந்தர்ப்புக்கு வந்து பாத் அது கூட போடலாம்ப்பா இந்த இடத்துல வேர்டு. ஸ்ரீராமர் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப உறுதியானவராக இருக்கார். வே ஏக்கு பத்தினி விரதிகை. ஏன்னா அவர் வந்து ஒரு ஒய்ஃபோட வாழணும் அப்படிங்கிற அந்த விரதத்தை கடைப்பிடிப்பவர். வே ஷூர்பனகாக்கோ சம்ஜாத்தே ஹைக்கி யத்யபி மைம் வன்மே ஹூ ஃபிர்பி பத்னி சே சாத்துஹூ. அப்போ ஷூர்பனகா கிட்ட அவர் புரிய வைக்கிறாராம், நான் இந்த காட்டுக்கு தனியாக வரலை, என் ஒய்ஃப் கூட தான் சேர்ந்து வந்திருக்கேன். மேராபாயி அகேலாகை. ஆனால் என்னுடைய சகோதரன் தனியாக வந்திருக்கான். இஸ்லியே வகி தும்ஹாரே யோக்கியகை. ஸோ அதனால தான் உனக்கு அவன்தான் ஃபிட்டானவன், அவன்தான் கரெக்டானவன் அப்படின்னு சொல்கிறாரு. லக்ஷ்மண் பர் விஸ்வாஸ். லக்ஷ்மணன் மீது உள்ள நம்பிக்கை. ஸ்ரீராம் ஸ்வயம் சம்யமி ஹை और जानते है कि भाई லக்ஷ்மண் பி சம்யமி ஹை. அதாவது ஸ்ரீராமர் வந்து செல்ஃபாக, அதாவது ஸ்வயமாக வந்து அவர் வந்து சுய ஒழுக்கம் உடையவர். ஸ்வயம் சம்யமி அப்படின்னா சுய ஒழுக்கம் உடையவர். அதை தவிர அவருக்கு என்ன தெரியும்னா லக்ஷ்மணனும் அப்படிப்பட்டவர் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. உன்கோ விஸ்வாஸ் ஹை கி பாயி கிசி பி சுந்தரி பர் மோகித் நகி ஹுயே நகி ஹோங்கா. அதாவது அவர் வந்து என்ன நம்பிக்கை வச்சுருந்தார் தன்னுடைய சகோதரன் மேலே அப்படின்னா, அவர் எந்த அழகியும் பார்த்து அட்ராக்ட் ஆகிட மாட்டார், மோகித் அவர்கிட்ட கவர்ச்சியாகி அவர் கூடவே போயிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சுருந்தார். இஸ்லியே வே शूर्पणखा से कहते हैं कि यदि तुम मेरे भाई के मन में प्यार पैदा कर सकोगी तो मैं तुमको தன்ய மானுங்கா. அதனால் அவர் ஷூர்பனகா கிட்ட சொல்கிறாராம், ஒருவேளை
நீ என்னுடைய சகோதரன் மனசில் வந்து அன்பை உருவாக்கிட்டேன்னா உன்னை மாரி ஒரு புண்ணியமானவங்க, அதாவது பாக்கியசாலி யாருமே கிடையாது. நான் சொல்கிறேன், உன்னை மாரி ஒரு பாக்கியசாலி யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது உபசங்கார். இஸ் தரக் ராம் கா சரித்திர சித்திரன் இஸ் காவியமே கூபுகுவாகை. ஸோ இந்த விதத்தில் ராமனுடைய கேரக்டர் வந்து இந்த காவியத்தில் நல்ல விதத்தில் இருக்குது. மைத்திலிச்சரண் குப்துஜி ஆதுனிக்கு கால்கே துளசிதாஸ் மாலும் படுத்தேகை. மைத்திலிச்சரண் குப்து வந்து தற்காலத்தில் வந்து துளசிதாஸ், தற்கால துளசிதாஸாக கருதப்படுகிறார். ஸோ இதோட இந்த எஸ்ஸே இங்கே முடியுது. அடுத்து வேற ஒரு எஸ்ஸேல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ.